ரொம்ப நாள் கழிச்சு செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டிராஃபிக் போலீஸ்காரங்க வண்டியை நிறுத்திட்டு அந்த தாத்தா பாட்டி கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செருப்பு தைச்சிட்டு இருக்கோம் யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. அதுக்கு ரோடு தான் கிடைச்சதா, யாரை கேட்டீங்க கடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஐயா ரோட்டோரமாக தானங்க ஐயா கடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லவும், இது என்ன உங்க இடமா, ரோட்ல போய் கடை போட்டு வச்சிருக்கீங்க, பிளாட்பாரத்தில் இருக்கிற கடையெல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா, வயிற்று பொழப்புக்காக கடை போட்டிருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து கெஞ்சற மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் வேற எங்காவது போய் போடுங்க, இங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் சொல்றாரு. உடனே அந்த பாட்டி இருந்துட்டு ரோட்டோரமாக தானே கடை போட்டிருக்கோம், இந்த பொழப்பும் இல்லைன்னா நாங்கள் எங்கேயா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யோ இவங்க இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கடையை பிரிச்சு வண்டியில் ஏத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயினாக இருக்கிற டிராஃபிக் போலீஸ் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து போய் வண்டியில் உட்காந்துட்டு போனை பேசிக்கிட்டு இருக்காரு. கூட வந்தவங்க வந்து அந்த கடையெல்லாம் பிரிக்கிறாங்க. ஐயா வேண்டாயா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கெஞ்சுறாரு. இந்த பொழப்பு இல்லைன்னா நாங்கள் என்னையா பண்ணுவோம், வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கெஞ்சுறாங்க. பாட்டியும் தாத்தாவும் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா சொன்னா கேளுங்க ஐயா, வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டியும் ரொம்பவுமே கெஞ்சுறாங்க. யா மொத்தம் எதையும் எடையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி மேலே போட்டிருந்த ஷீட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்த மூட்டையா கட்டி எடுக்கிறாங்க. உடனே அந்த தாத்தா வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட, ஐயா நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறையா, வேண்டான்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. கூட நின்று இருக்கிற போலீஸ் வந்து ஐயா நீங்க வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் கார்ல மீனாவும் முத்துவும் வராங்க. தாத்தா பாட்டி இடத்துக்கிட்ட வந்த உடனே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கார் நிறுத்திட்டு 2 பேரும் வெளியே ஓடி வராங்க. சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓடி வராரு. பொது இடத்துல கடை போட்டிருக்காங்க நடு ரோட்ல, எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அதனாலதான் ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற போலீஸ் சொல்றாரு. முத்து மீனாவும் பார்த்துட்டு பாட்டி திரும்பி பார்த்துட்டு இங்க வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே முத்து இருந்துட்டு பயப்படாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவங்க ரோட்டோரமா தானே சார் கடை போட்டிருக்காங்க, அதுல என்ன சார் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. யாரோ ஒருத்தங்க பேசுற சத்தம் கேட்டுட்டு திரும்பி பார்த்த அந்த போலீஸ்காரர் வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. முத்து திரும்பி பார்த்த உடனே இங்க வா அப்படிங்கிற மாதிரி கையசிச்சு அந்த போலீஸ்காரர் திமிரா கூப்பிடுறாரு. முத்து திரும்பி பார்த்துட்டு அப்படியே அவர் பக்கத்துல போன உடனே அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நியாயத்தை யார் வேணா கேட்கலாம் சார், அவர் எங்க தாத்தா பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்படின்னா உன் வீட்டுல போய் கடை வச்சு கொடு, இது கவர்மெண்ட் இடையா அப்போ. அதை கேட்ட மீனா உடனே என்ன சார் இது அநியாயமா இருக்குது, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஏகப்பட்ட இடத்த புறம்போக்கு இடத்தையெல்லாம் வளைச்சு போட்டு ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் வயசானவங்க 2 பேர் பொழப்புக்காக கடை போட்டிருக்காங்க, அவங்கள போய் இந்த இடத்த காலி பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், கூட நின்றுட்டு இருக்கிற டிராஃபிக் போலீஸ் வந்து மா இந்த இடம் மட்டும் இல்லம்மா, ஏகப்பட்ட இடம் பிளாட்பாரத்தில் இந்த மாதிரி கடை போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அப்படி சொன்ன உடனே இந்த மெயினா இருக்கிற டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு யோ என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லா வண்டியில ஏத்துங்கயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த தாத்தாவும் பாட்டியா ஐயா வேண்டாயா சொன்னா கேளுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஏற்ற உடம்பு பொருளை எல்லாம் பிடிச்சிட்டு தடுத்துட்டு இருக்காங்க. உடனே தாத்தா ஓடி வந்து பாரு முத்து முத்து சொல்லு முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு சார் என்ன சார் அந்த பொருளெல்லாம் கூட கவர்மெண்டோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே அந்த டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. உடனே பாட்டி ஓடி போய் சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் தடுக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்கார வந்து அந்த பாட்டியை இழுத்து கீழே தள்ளி விட்டுறாங்க. பாட்டி கீழே போய் விழுந்துடுறாங்க. உடனே முத்துவும் மீனா அந்த தாத்தா எல்லாருமே பதறி போய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்கள தூக்கி நிறுத்துறாங்க. மீனா உடனே என்னங்க ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துருது. அப்படியே திரும்பி எந்திரிச்சுன்னு பார்த்துட்டு ஓடி போய் அந்த டிராஃபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சிட்டு வயசானவங்க கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுற, நீ எல்லாம் ஒரு போலீஸாயா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. உடனே அந்த போலீஸ் வந்துட்டு ஏய் யார் மேல கை வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த கூட நின்று இருந்த போலீஸ்காரர் ஓடி வந்து யோ போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கையை தட்டி விடுறாரு. போயா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தள்ளி விடுறாரு. முத்து ஆனா முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அந்த போலீஸ்காரர் அப்படியே பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. யோ சொல்றேன் இல்ல போயா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் தள்ளி விடவும், உடனே அந்த மெயினா இருக்கிற போலீஸ் வந்து போலீஸ் மேலேயே கையை வைக்கிறியா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேல கை வைக்கிறதுக்காக வராரு. ஆனா கூட நின்று இருந்த போலீஸ்காரர் வந்து அவர் அப்படியே தடுத்து அந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாரு வேணாம், பப்ளிக் எல்லாம் வேற சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மாக்கு வேற ரத்தம் வந்துகிட்டு இருக்குது, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அவனை அப்புறமா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. கூட இருந்த போலீஸ்கார் அப்படி சொன்ன உடனே அந்த போலீஸ்கார வந்து அப்படியே அமைதியா இருந்துட்டு ஆனா முத்துவை அப்படியே முறைச்சு பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. முத்துவும் அப்படியே பாத்துட்டு இருக்காரு. மீனா உடனே ஏங்க அவங்கள விடுங்க, இங்க வாங்க பாட்டிக்கு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்குது, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சீக்கிரம் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தூக்குறாங்க. முத்துவும் ஒரு கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் அவரோட கார்லயே உட்கார வச்சுட்டு முத்து வந்து ஓடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக போறாரு. ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வன்மத்தோட பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு அந்த டிராஃபிக் போலீஸ்காரர். முத்து வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்காக வண்டி திறக்கும் போது அந்த போலீஸ்காரர் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. முத்து திரும்பி பார்த்தோன்னே கையை சச்சு உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த டிராஃபிக் போலீஸ். முத்துவும் வந்து சரிதான் போடாங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. முத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு பாட்டியை. அந்த டிராஃபிக் போலீஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து டாக்டர் வெளியே வராங்க. முத்து ஓடி போய் என்னாச்சு டாக்டர் அவங்க நல்லா இருக்காங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிருக்கு அவ்வளோதான், மற்றபடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. சரி வா மீனா உள்ள போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா தாத்தா வந்து இந்த வயசுல உன்னை இப்படி பண்ற அளவுக்கு நான் விட்டுட்டேனேமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா மீனா வந்துட்டு தாத்தா நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன முத்து டாக்டர் வந்து ரத்தம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்ப கவலையா சொல்றாரு. தாத்தா நாங்க தான் இருக்கோம்ல அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே முத்து வந்து சீதாவை பார்த்து உனக்கு தெரிஞ்சவங்க
யாராவது கிட்ட ரத்தத்துக்கு சொல்லி வைமா அப்படின்னு சொல்றாரு. சரிங்க மாமான்னு சொல்லி சீதாவும் சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு நம்ம மாமா கிட்ட போய் சொல்லாங்க, அவருக்கு நிறைய பேர்த்த தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே தாத்தா இருந்துட்டு தம்பி என்னால நீ வேலையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன தாத்தா நீங்க பேசுறீங்க, இது ஏன் பாட்டி ஏன் தாத்தா, உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. உங்களை விட எங்களுக்கு வேலை முக்கியமா போச்சா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலை விடுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்புறம் மீனாவை பார்த்து சரி மீனா நம்ம போகும்போது அப்படியே யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி பி பாசிட்டிவ் பிளட் எங்காவது கிடைக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்து சீதா இவங்க கூடவே இருந்து இவங்களை பார்த்துக்கோ நாங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா இவ்வளவு உங்க பேத்தி மாதிரி தான், என் தங்கச்சி இவ பேர் சீதா, இவ உங்க கூட இருந்து பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவும் சரிமா அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு சீதா இவங்க கூடவே இருந்து பாத்துக்கோமா, ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு கூப்பிடு நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க மாமா அப்படின்னு சீதாவும் சொல்லிடுறாங்க. சரி தாத்தா தைரியமா இருக்கணும், நாங்க கிளம்புறோம் அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. சீதா வந்து தாத்தா உங்களுக்கு ஏதாவது நான் காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயி அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. தாத்தா வந்து கவலையோடவே வந்து அந்த பாட்டியை பார்த்துட்டு இருக்காரு. வயசானவங்க கூட பார்க்காம எப்படி முறையா இது பண்ணணும்னு தெரியாம இந்த டிராஃபிக் போலீஸ் ரொம்ப அராஜகமா நடந்துகிட்டது வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் தெரியுது. ஆனா முத்து வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனதுனால முத்துவுக்கும் அந்த டிராஃபிக் போலீஸுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருவான்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து இனி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.